ஹாய் மேனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒப்ராவோட மினிபே வேலெட் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸோ அந்த வீடியோ என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் தான் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ 5 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம யூடியூப்பில் யூஸ் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் லாஸ்க்கான வழிவகுக்கிற மாதிரியான கண்டென்ட் அதில் வச்சுருக்கிறோம். அதிகமான லாபம் தரும், ஆனால் அவங்கள நிதி இழப்புக்கு உள்ளாக்க நேரிட்டமான ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பீல் பண்ணியிருந்தோம். அப்பீல் என்ன ஆயிடுச்சுன்னா அதுவுமே கேன்சல் பண்ணாங்க. ஸோ ஆனால் நம்ம அந்த வீடியோவில் எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ நிதி இழப்புக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அதை சொல்ல கிடையாது. ஸோ அந்த ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸுமே அந்த ஆப்பில் தர ரிவார்டையும் தான் நம்ம சொல்லியிருந்தோம் தவிர அதில் எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிஸ்க் வருதுன்னு தெரியல நமக்கு. ஸோ அதை அப்பீல் பண்ணாலுமே நம்மளுக்கு அது வரல. ஸோ இதில் நம்ம திரும்பி அதே தான் அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸையும் எக்ஸ்ட்ரா நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தேன். அந்த மினி ஆப்ஸில் இருக்கிற சில முக்கியமான மினி ஆப்ஸ் நம்ம சொல்ல போகிறோம்னு. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதை ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா லிங்க்கு வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டெலகிராம் சேனலுமே இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் மெயினாக யூஸ் பண்ணுற ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் திரும்பியும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக லிங்க் பண்ணிங்க. ஏன்னா இது ஒரு ஜிபே ஃபோன்பே மாதிரியான ஃபோன் நம்பரை வச்சு நம்ம கிரிப்டோ ஸ்டேபிள் காயின்ஸ் வேர்ல்டு வைடாக நம்ம பே பண்ணுற மாதிரியான ஒரு ஆப். அதனால் மொபைல் நம்பரும் கொஞ்சம் மெயினாக அதுக்கு தேவைப்படும். ஸோ கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ண மறந்துட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தெரியும், கனெக்ட் ஃபோன் நம்பருக்கு எனக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிக்கிறனால. ஸோ உங்களுக்கு அது கனெக்ட் பண்ணலைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கனெக்ட் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை டிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4.88 இருக்கும். ஸோ டாலரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா USDT ஒரு 4.31. USDM இதுவும் ஒரு ஸ்டேபிள் காயின் தான். USDT USDC அது மாதிரி இது ஒரு ஸ்டேபிள் காயின்ஸுக்கு. ஸோ இதுலேயும் இது ஒரு 0.57. இது எப்படி ஏர்ன் பண்ணுறதுமே இப்போ நம்ம பார்ப்போம். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா கார்டு ஆப்ஷன். ஸோ கார்டு நம்மளுக்குன்னா நம்ம இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஸோ அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க வெயிட் லிஸ்ட்டில். ஸோ தேர்ட் இதான் சென்ட் பண்ணுற ஆப்ஷன். ஸோ கேஷ் லிங்க் இது லிங்க் அனுப்பிச்சு நீங்கள் யாருக்கு இந்த லிங்க் அனுப்புறீங்களோ ஸோ உங்களுக்கு அந்த டாலர் அங்கே அவங்க அந்த லிங்க் மூலியமாக போயிடும். ஸோ அவங்க யார் லிங்க் கிளிக் பண்ணி ரிசீவ் பண்ணி பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு அந்த வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இது நம்ம மொபைல் நம்பர் டைப் பண்ணி நம்ம அனுப்பிக்கலாம் பணம், அதாவது டாலர் நம்ம அனுப்பிக்கலாம். இது நம்ம பேங்க் மூலியமாக. ஸோ ஓகேங்களா, பேங்க் ஆப்ஷன் நம்மளுக்கு UPI இந்தியாவில் கமிங் சூன் இன்னும் அவைலபிள் கிடையாது இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி ஆப்ஸ். ஸோ இதுதான் மெயினானது. ஸோ நான் அப்போவே சொல்லியிருந்தேன், இதில் நீ கீழே பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு தேவைப்படுதோ அது ஸ்டார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துருக்கும், ஏன்னா நிறையா இருக்கும். ஸோ நம்ம தேடிட்டு இருக்கோம், அதனால தான். ஸோ இதில் நான் இப்போ இங்கே எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா. இதில் டெய்லி ரிவார்ட்ஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி இதுதான் மெயினானது. இது ரிவார்ட் ஒரு சின்ன ரிவார்டு மட்டும் தான், ரிவார்ட் ஆப்ஷன் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆப்பில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, டெபாசிட் பண்ண தேவை கிடையாது. ஸோ டெபாசிட் பண்ணுறதுனால நிறைய ரிவார்டும் தருவாங்கன்னு இங்கே இவங்க சொல்ல கிடையாது. ஸோ நானுமே சொல்கிறேன், ரிவார்டு கிடையாது. டேபிள் காயின்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான ஒரு மற்ற வெப்3 வேலெட் மாதிரி இது ஒரு வேலெட் தான். ஓகேங்களா. இதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மொபைல் நம்பர் மூலியமாக சென்ட் பண்ணிக்கலாம், லிங்க் மூலியமாக சென்ட் பண்ணிக்கலாம். லிங்க்கை கிரியேட் பண்ணுறப்பே அது நம்மள்ட்ட இருக்கிற டாலர் மைனஸ் ஆகி அந்த லிங்க்கில் டெபாசிட் ஆயிரும். ஓகேங்களா. அந்த லிங்க் நீங்கள் அனுப்புறீங்களோ இல்லையோ, லிங்க் கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு மைனஸ் ஆகும் வேலெட்டில். ஸோ அது எப்போ நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அந்த லிங்க்கில் தான் அந்த காயின் இருக்கும். ஓகேங்களா. அந்த டாலரோ சம்திங் ஏதோ ஒரு கிரிப்டோவோ இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ணல விருப்பம் இல்லைன்னா திரும்பி அது ரிவோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிவோக் கொடுத்தீங்கன்னா திரும்பி உங்களை அந்த லிங்க்கில் இருக்கிற அந்த டாலர்ஸ் நம்மளுக்கு வேலெட்லேயே ஆட் ஆயிரும். ஓகேங்களா. இதில் இந்த இடத்துல கிளைம் ரிவார்ட்னு இருக்கும். ஸோ அது கிளைம் கொடுத்தீங்கன்னா ஸோ டெய்லியும் ஒரு சின்ன ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இதுவுமே கீழே இதை நீங்கள் கிளைம் பண்ணக்கப்புறம் கீழே ஒரு 4 ஆப்ஷன் ஒரு மினி ஆப்ஸ் காமிக்கும். ஸோ அதில் கோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த 4மே கோன்னு கொடுத்துட்டு திரும்பி பேக் வந்துடுங்க. ஒன்றும் இல்லை, அந்த கோன் கொடுத்துட்டு திரும்பி வேறு ஒரு ஆப் ஓப்பன் ஆகும், மினி ஆப்பு. பேக் வந்துட்டிங்கன்னா 4மே அது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா ஸோ அதுவுமே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஒன்று, இதே எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹேலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹேலோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளைம்னு இருக்கும். டெய்லி ஃப்ரீயாக ஒரு டைம் கிளைம் பண்ணிக்கிறது. ஸோ இது கிளைம் பண்ணிக்கங்க. அதை கிளைம் பண்ணக்கப்புறம் இன்னொன்று கிளைம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது ஃபீஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த டெய்லி ரிவார்ட்ஸ்லையும் சரி, இந்த ஹேலோலையும் சரி, ஸோ அடுத்து இன்னும் நம்ம சொல்ல போகிற இன்னொன்றும் சரி, மூணுலேயுமே எதை நீங்கள் கிளைம் பண்ணாலுமே உங்கள்கிட்ட அதுவும் என்னோடய ரெஃபர் லிங்க் மூலமாக நீங்கள் ஏற்றினோடனே உங்களுக்கு $0.10 கொடுத்துருவாங்க. ஸோ அந்த $10 நீங்கள் வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை வேறு ஆப்புக்கோ மூவ் பண்ண வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் நீங்கள் ஃப்ரீ ரிவார்டை கிளைம் பண்ணதாக இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் ஆகும். ரொம்பலாம் கிடையாது, ஒரு 0.0001. ஓகேங்களா. அந்த மாதிரி சின்ன ட்ரான்சாக்ஷன் ஃபீக்காண்டி அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சுருங்க.
ஓகேங்களா. ஏன்னா அதெல்லாம் கிளைம் பண்ணணும்னா அது தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரெடீம் பண்ணிக்கலாம். அந்த ரிவார்ட்ஸில் போனீங்கன்னா டெய்லி கிளைம் ஃபுல்னு இருக்கும். ஸோ இதில் 1000 பாயிண்ட் இருந்தால் $0.5. ஸோ ஆனால் இது வந்து எப்போவும் எனி டைமே பார்த்து க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ டைம் முடிஞ்சக்கப்புறமும். ஸோ பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அப்போதைக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா இது வந்து டெய்லியுமே ஒரு இடத்துல கிளைம் டவுன் இருக்கும். டெய்லியுமே ஒரு 130 ஜி கொடுப்பாங்க. அதாவது இது ஒரு டோக்கன் நேம். ஸோ நம்மள எப்படி அதாவது பை காயினுக்கு வந்து இப்போ பை டோக்கன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு ஜி டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் குட் ஆப்ஸ். அதாவது குட்டு அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்ம் ஜி. ஓகேங்களா. இதில் வந்து டெய்லி 130 கொடுப்பாங்க. ஸோ இதில் 1000 ஜி வந்து சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்து இப்போ கற்றுனா தெரியும். 1000 ஜினா உங்களுக்கு 0.131 USD. அதாவது 1000 ஜி காயின் ஜி டோக்கன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு இன்றைக்கி இந்தியன் மதிப்பில் பார்த்திங்கன்னா அது ஒரு 13 ரூபா. வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேட் எல்லாமே. ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டெய்லி ஒரு 130 கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இது எல்லாமே வெரிஃபை பண்ணி வச்சிருக்கனால எனக்கு கிளைம்னு கொடுத்தால பார்த்தீங்கன்னா தெரியும். மாதிரி கிளைம் காம்பாங்க. நெட்வொர்க் ஃபீஸுமே இந்த இடத்துல போட்டிருப்பாங்க 0.007. அது கிளைம் கொடுத்தீங்கன்னா அவளை நம்மளுடைய ஃபிங்கர் வைக்க சொல்லுவாங்க பயோமெட்ரிக்கு. அந்த காயின் வந்து நம்மளுடைய வேலெட்டில் ஆட் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா வேலெட்னா அந்த வேலெட்டில் கிடையாது. இங்கே நம்ம இந்த மினி ஆப்ஸில் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வேலெட்டை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இதை தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த USTMன்னு ஒரு ஸ்டைல் ஒரு ஸ்டேபிள் காயின் காமிச்சல அந்த ஸ்டேபிள் காயினை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி வச்சுருக்கனால சிம்பிளாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மட்டும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய என்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ பேசி டீட்டெயில் அது பேசி டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு வெரிஃபை ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது எப்படி நம்ம USTM மாற்றுறது நம்ம பார்ப்போம். அது எப்படின்னா ஸோ இந்த இடத்துல மெனு பட்டன் இருக்கும். ஸோ அந்த 3 லைனு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்வாப்னு ஆப்ஸ் இருக்குங்களா, அந்த ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா யூனிஸ்வாப் சிலோன்னு இருக்கும். அப்புறம் யூனிஸ்வாப் விட்ஜெட்னு இருக்கும். ஸோ அந்த சிலோ கொடுக்க வேணாம், இந்த விட்ஜெட்னு இருக்குல்ல ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து நம்ம என்ன பே பண்ணுறோம், என்ன நம்மளுக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம அந்த ஸ்வாப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து மாற்றிக்கோங்க. அந்த ஜி வருது மேலே வருதுங்க. ஸோ மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஆட் ஆகிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேபிள் காயின், அது ஸ்டேபிள் காயின் தெரியும் உங்களுக்கு. அந்த காயினோட ரேட் வந்து டாலர் அன்றைக்கான டாலரோட ரேட்டு தான் அந்த ஸ்டேபிள் காயினுக்கு இருக்கும். எல்லா ஸ்டேபிள் காயினுமே அப்படி தான். USDலேருந்து USDCலேருந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டேபிள் காயினுக்குமே அதே ரேட்டு தான். டாலர் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான். ஸோ இப்போ இந்த காயின் எல்லாத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 0.11, அது ஒரு 11 ரூபா வருது. ஸோ இப்போ நீங்கள் ரிவ்யூ ஸ்வாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கேஸ் ஃபீன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே டீட்டெயில் வந்துடும் எல்லாமே. ஸோ நம்ம இவ்வளோ USTM வந்து ரிசீவ் ஆகும் 0.11943 இது வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒரு ஜி டோக்கன் வந்து 0.3012. ஸோ இதுதான் இன்றைக்கான அந்த ஒரு ஜி டோக்கனோட ரேட்டு. ஸோ நெட்வொர்க் ஃபீ வந்து எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க எல்லாமே. இப்போ ஸ்வாப்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம என்ன ஆகும்னா லைவாக காமிக்கிற பாருங்க. இப்போ ஸ்வாப்னு கொடுக்குறேன். கொடுத்தக்கப்புறம் நம்மளுக்கு வேலெட்டோட கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ மாதிரி எவ்வளோ நம்ம குட் டாலர் வந்து 1037 கொடுக்குறோம். மென்டோ டாலர். ஸோ இந்த USTM இந்த எம்ங்கிறது மென்டோ அந்த நெட்வொர்க்கோட ஒரு ஸ்டேபிள் காயின் இது. இந்த மென்டோ டாலர் நம்மளுக்கு 0.12 ரூபாயாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு அங்கே வந்து நெட்வொர்க் ஃபீஸ் வந்து 0.01. அது பார்த்திங்கன்னா ₹1 வந்து இதுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ். அப்போ நம்ம வேலெட்லேருந்து நம்ம $0.01 வந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ மிச்சம் நம்மளுக்கு $0.12 USTM வந்து நம்மளுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா லைவாக காமிக்கிற பாருங்கள். ஸ்வாப்னு கொடுக்குறேன். ஃபிங்கர் கேட்பாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சக்கப்புறம் நம்மளுக்கு ஸோ ட்ரான்சாக்ஷன் சப்மிட்னு வந்துடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாண்டாகவே ரிசீவ் ஆயிடுச்சு எனக்கு. நம்ம வேலெட்லேருந்து மெசேஜ் வந்துச்சு நோட்டிஃபிகேஷனில் யூ ஹேவ் ஜஸ்ட் ரிசீவ்ட் 0.12 USTMனு. ஸோ அப்போ அப்படி பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் உள்ளே போனப்போ தெரியும் உங்களுக்கு இந்த இதில் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ கீழேயுமே பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் தான் ஆகுது. $0.12 வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே மினஸ், அவ்வளோதான். இந்த டெய்லி ரிவார்ட்ஸ், ஹேலோ, யூனிவர்சல் பேசிக் இந்த 3 தான் அதில் வந்து மெயினான ஒரு ஏர்னிங் ஆப்ஷன். ஓகேங்களா. மற்றபடி இந்த ப்ளே என் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ண. கோல்டுனா ரியல் டிஜிட்டல் கோல்டு கிடையாது. ஸோ இது வந்து டோக்கன், கிரிப்டோ டோக்கன் இருக்குன்னா அந்த கோல்டு அந்த டோக்கன் XAUD சம்திங் அந்த டோக்கன் வந்து நம்ம இதில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே மினஸ், இதில் வந்து இப்போ இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை தவிர்த்து நீங்கள் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மற்ற வேலெட்டில் மாதிரி வேலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணணும் கரெக்டாக. நான் அது எதுவுமே தேவை கிடையாது நம்மளுக்கு. இல்லை ஒன்லி ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். இந்த வேலெட் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும். அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் போட்டு இன்ஸ்டண்ட்டாகவே அவங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். உடனே ரிசீவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ரிவார்டே இப்போ எவ்வளோ இன்ஸ்டன்ட் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகுச்சுன்னா. இதில் மறுபடியும் சொல்லி நம்ம இந்த வீடியோட பெரிய ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ போனதுக்கு காரணம் எதுன்னு தெரியல. ஏன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணுற எந்த ஒரு ஆப்ஷனுமே சொல்ல
ஸோ இதுலேயுமே அதே சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு நான் என்னோட லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு தர அந்த ₹10 அது $0.10 அதை வச்சு மற்ற நீங்கள் எல்லாமே டெய்லி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினான ஆப்ஷன் வந்து இதில் வந்து நம்மளுக்கு எனக்கு $2 வந்து இதுலேருந்து கிடச்சது கிடையாது. அதுவுமே நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒப்ரா ப்ரௌசர், அது வந்து ஒப்ரா ப்ரௌசர் தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்களுடைய பேக்கப்டான இந்த ஒரு வேலெட் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒப்ரா ப்ரௌசர் வேறு நிறைய ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க, குரோமு, ஜியோஸ்பேர், ஸோ எக்ஸெட்ரா நிறைய ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க. அதில் தரதோட இதில் நம்மளுக்கு ஒப்ரா ப்ரௌசர் யூஸ் பண்ணுறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஒப்ரா ப்ரௌசரில் இந்த இடத்துல மினி பே இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா மினி பே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிவார்ட்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கீழே கொடுக்குற ஆப்ஷன் வந்து எல்லாமே மாற்றிங்க. உங்களுடைய மெயினாக அதில் எந்த கூகுளில் அடிச்சிங்களோ அந்த கூகுளையே நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக செட் பண்ணால் கொஞ்சம் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதை செட் பண்ணிக்கங்க. ஸோ வால்பேப்பர் கொடுத்தாச்சும் ஒரு வால்பேப்பர் செட் பண்ணிங்க. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டுமே ரெகுலராக இருக்கும். ஸோ நியூஸ் வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து ரீட் பண்ணுறது, ஸோ ப்ரௌசிங் பண்ணுறது, இது 2 மூலியமாக இதில் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ டெய்லி இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி ஸ்ட்ரீக் இதில் வந்து டெய்லியுமே வந்து கிளைம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கிளைம் பண்ணுறது இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீக் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணிங்கன்னா நிறைய பாயிண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌசிங் பண்ணுறது மூலியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்டும், ஸோ இப்போ வந்து ஒரு 40 பாயிண்ட்டும், ஸோ மாதிரி பாயிண்ட்ஸுமே நிறைய வரும் ப்ரௌசிங் பண்ணுற மூலியமாக. நார்மலாக எப்பயுமே ப்ரௌசிங் பண்ணுவோம், அந்த ஆப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஐக்கான் இருக்குங்கள, ஸோ அதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் வரும், யூஎஸ்டின்னு வரும். இப்போ அதில் ப்ரீமியம் ஐக்கனுக்கு 25 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஐக்கன்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதில் நம்ம தேவையில்லாமல் நம்ம அந்த பாயிண்ட் வீணாக வேணாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே யூஎஸ்டிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். 300 பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து நீங்கள் அதுக்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த 300 பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு $1 நம்ம அந்த மினிபே வேலெட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு கண்ட்ரியும் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா அந்த ஃபோன் நம்பருக்கு அந்த வேலெட்டில் ரிசீவ் ஆயிரும் $1. ஸோ இது வரைக்கும் நான் 2 டைம் எடுத்துருக்கேன். அது என்னன்னு தெரியல, அந்த ஆப்ஷன் வந்து அப்பைக்கு எடுத்துறாங்க. அது எடுத்துறான்னு இல்லை, நம்ம வந்துருச்சுன்னா நான் அதை ரெடீம் கொடுத்துருவேன். ரெடீம் கொடுத்து அந்த ஆப்ஷன் உடனே இதை காணாம போயிடும். ஸோ அப்போ ரெகுலராக நம்ம அந்த இடத்துல வந்து கிளைம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நம்மளுக்கு வருதா இல்லையானு. அது எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியல, எதனால் ஸ்டேபிளாக இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்க டெய்லியும். ஏன்னா 300 பாயிண்ட் $1 நம்ம ஈஸியாக பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2600 பாயிண்ட் இருக்குது. அந்தளவுக்கு நான் இது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரௌசரை. நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் அப்படி யூஸ் பண்ண மூலமாக பாயிண்ட் வரும், அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் $1. வேறு ஏதோ ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா VPN இருக்கும், டேட்டா சேவர், ஆட் பிளாக்கர், நைட் மோட், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ தீம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற ப்ரௌசர் காட்டிலையும். அதே மாதிரி இந்த இடத்துல சிலோ டோக்கன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் டெய்லியும் ரெகுலராக கிளைம் பண்ணணும், ப்ளஸ் ப்ரௌசிங் பண்ணணும். ஸோ வாரத்தில் 7 நாளுமே வந்து டெய்லியும், ரொம்ப நேரம்னு இல்லை, டெய்லியும் ப்ரௌசிங் பண்ணணும். சரி, ப்ரௌசரை வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்கணும் செட் பண்ணி. ஸோ இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா சிலோ டோக்கனுமே நம்மளுக்கு இந்த டோக்கன்ஸ் வந்துமே நம்மளுக்கு உங்களை கொடுக்குறா சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ எனக்கு இன்னும் வரல, இப்போ தான் அன்றைக்கி தான் டிஃபால்ட்டாக செட் பண்ணேன். இதனால் வந்து நான் வேறு ப்ரௌசர் வச்சுருந்தேன் டிஃபால்ட்டாக. ஸோ டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். சிலோ டோக்கனுமே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலெட்டில் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேனஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.